அந்த மாதிரி வெறியில் இருக்கிறோம் நாங்கள். தளபதி ஒருத்தருக்காக அமைதியாக இருக்கோம் நாங்கள். எங்களோட கோவம் ஆதங்கம் யாருக்கும் புரியாது. டிவிக்கு மக்கள் என்ன அவுத்து போட்டாடா வராங்க இவனுக்கு, இவன் வீட்டில் இல்லையா, இவன் வீட்டில் இப்படி தான் அவுத்து போட்டு உக்காந்துருக்காங்களா? யோசித்து பேசணும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. என் தளபதியை தவிர வேற எவளுக்கு தகுதி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்கள். என் தளபதி என்ன ஊழல் பண்ணிட்டு வந்தாரா? சொந்த காசை எடுத்துகிட்டு வந்து கட்சியில் போட்டுட்டு உக்காந்துருக்காரு. மண்டபத்தை விற்றுருக்காரு. நீ வடபழனி இல்லை. இவங்கெல்லாம் எதை விற்றுட்டு வந்தாங்க? ட்ரெயினில் ட்ரெயினில் வந்த இவங்களுக்கே இவ்வளோ இருக்குன்னா அப்போ எங்கள் தளபதி எங்களுக்கு ஒரு வாட்டியும் அரசியல் கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காரு. சினிமாவில் இத்தனை பெண்கள் நிற்கிறோன்னா யாரும் இந்த கட்சியில் எந்த கட்சியிலையும் போயிட்டு வாந்தி எடுத்துகிட்டு இந்த கட்சியில் வரல. ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம். எதனால்? பெண்கள் பாதுகாப்பு, அது ஒன்றுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். கேவலமான வார்த்தை பேசுகிறது அவருக்கு எவ்வளோ கொழுப்பாக இருக்கும். அவங்க வீட்டில் இப்படி தான் பேசுவாரா? அப்போது டிவிகே பெண்கள்னால் இவர் என்ன நினைக்கிறாரு? கேவலமான இப்போ டிவிகே பெண் யாருன்னு நாங்கள் காமிக்கிட்டோமே. எங்கள் தளபதியை ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அத்தனை பேரும் பொழந்து கட்டிட்டு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டு ஆம்பளைங்க சேர்ந்தா இங்கே கூட்டம் எப்படி இருக்கும்? இத்தனை பேரும் இங்கே வந்து சரியான நடவடிக்கை. அவர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணணும். எங்கள் பெண்கள்கிட்ட அவர் பகீரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். கேட்கலன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க வேண்டிய அடுத்தபடி அடி வேறு மாதிரி இருக்கும் அவருக்கு.